World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நலம் தரும் நவக்கோள்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நவக்கோள்களுடைய சிறப்புகளை பற்றி பேச வருகை தந்துள்ள உயர்திரு முருகானந்தம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து குருமார்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று நமது குருமார்கள் அனைவரும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதுபோல இங்கு அமர்ந்திருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து குருமார்களும் நம்மையும் நாம் மற்றவரையும் பார்க்கும்போது இங்கு இருக்கும் அனைவர்களும் எல்லோருமே குருவின் ஆசீர்வாதமும் குருவின் அனுகிரகமும் கொண்டவர்களாகவே கருதி மறுக்கின் சபைக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளானது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரும் நாளாக அறியப்படுகிறது. என்றால் இன்று காலை விழா துவங்கும் போதே ஐயா அவர்கள் திருவாய் மலர்ந்துரையினார். பெருநில மன்னர்கள் மூவேந்தர்கள் மட்டும் இந்த குறுநில மன்னர் ஆகிய அதியனை எதிர்கொள்ளவில்லை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து இங்கு இருக்கக்கூடிய பேராற்றல் மன்னனின் பேராற்றல் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களின் பேராற்றலுமாக என்று காலையில் அறிவித்துள்ளார்கள். அது மிகச்சிறப்பான வரலாற்று உண்மையும் கூட. நான் இன்று பிறந்தவன், எனக்கு எதுவும் தெரியாது. பெரியவர்கள் சொல்லுவார்கள், கொல்லன் தெருவில் ஊசி விற்பதைப் போல என்று. அதுபோல தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை இந்த சபையில் சொல்லலாம் அப்படிங்கிறத ஐயாவின் கருணையினால், ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களாரே அவர் பாதம் வணங்கி என்னுடைய உரையை தொடர்கிறேன். குரு வாழ்க, குருவின் புகழ் ஓங்குக, என்றென்றும் இறையாய் நிற்கும் எம் குருநாதர் இந்த ஜோதிடத்தில் அரிச்சுவடியாக எடுத்து கொடுத்த அமரர் திரு வைரம் சாத்தி திருநாவுக்கரசர் அவர்களின் பாதம் பணிந்து இந்த கலியுக ஞானவள்ளல் தேவ ஜோதிட பிக்ஷாந்தேகி என்று சொல்லக்கூடிய எம் பேராசான் தவத்திரு கோபால ஆசானின் தலைமகனாக இருந்து எம்மையும் எம் குருகுலத்தையும் வழிநடத்தி வரக்கூடிய பேராசான் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் மலர்பாதங்கள் வணங்கி இன்றைய நிகழ்வை ஒரு தாயில்லத்தோடு, ஒரு தாயின் கருணையோடு கையை பிடித்து அழைத்து கொண்டு இந்த மேடையில் வீற்றிருக்கும் எமது குரு பேராசான் ஐயா அவர்களின் பாதம் வணங்கி இன்றைய ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சிறிய தலைப்பு, எளிமையான தலைப்பு என்று கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை இங்கு தொடங்க இருக்கின்றேன். இதுவரை நான் எந்த மேடையும் கண்டதில்லை, எந்த மேடையும் எனக்கு கொடுத்ததும் இல்லை. எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறதும் இல்லை. அதாவது, ஆதிசிவன் மைந்தன் என்று ஞானமொழி பேசி இந்த ஞானத்தையெல்லாம் வழிநடத்தி வரும் ஞான குருமார்களுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் நமது குருமார்களுக்கும் இந்த பேரஞ்ச பேராற்றலுக்கும் திருமகளோடு கலைமகளின் அருள் நிறைந்த குருகுலம், இந்த குருகுலமும் இந்த இன்று துவங்கக்கூடிய சாஸ்தா என்பதற்ற தர்ம சாஸ்தா, இந்த அடைமொழி இருக்கின்றது அல்லவா, அந்த தர்ம சாஸ்தா என்பதே பிரபஞ்சத்து பேராற்றலுக்கும் மேலானது. அந்த சாஸ்தா அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்று துவங்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்ட ஜோதிடர்கள் சங்கமான என்றென்றும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி இக்கலியுலகம் உள்ளவரை, பூமியும் மண்ணும் உள்ளவரை புகழ் விட்டு நிற்க இல்லாமல் குருநாதரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தற்பொழுது எல்லோரும் நன்மையே செய்யும் நவக்கோள்கள், இது எனக்கு கொடுத்துள்ள பெரியவர்களால் அருளப்பட்ட ஒரு சிறு தலைப்பு. நவக்கோள்கள் என்பது எல்லோரும் அறிந்தது. 27 நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் அன்றி நமக்கு ஜோதிடமும் மற்ற கருத்துருக்கள் எதுவுமே இல்லை. யார் எங்கு சென்றாலும் எங்கு நின்றாலும் ஆதி அந்த பரியந்தமாக நவக்கோள்களில் 7 பேர்களை நாம் தொட்டு ஆக வேண்டும். மீதி 20
நம்முடனே உள்ளார்கள். என்றென்றும் ஞானத்திற்கும் முடிவிற்கும் காரணமாகிய கேது பகவான் நாம் எல்லோருமே நவக்கோள்களை தவறக்கூடிய சூரிய பகவான் மட்டுமே ஆதிக்கம் நிறைந்தவர், சிறந்தவர், எல்லாவற்றுக்கும் காரணமானவர், அரசுக்கு காரியமானவர், அரசு உத்தியோகத்திற்கு காரணமானவர், நம்முடைய ஆரோக்கியத்திற்கு காரணமானவர் என்று எந்த வகையில் நாம் காரகத்துவம் எடுத்துக்கொண்டாலும் ஆளி சூழினும் ஊழி முன்வந்துரும் என்று கூறுவார்கள். அதாவது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு இருந்தாலும் அதை தடுக்கக்கூடியது, நமக்கு வர வேண்டிய பலனை அளந்து கொடுக்கக்கூடியதுக்குமாக நமக்கு இருப்பவர்கள் இருவர்கள் மட்டும்தான். இது நான் சொல்லலை, பெரியவங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த இருவர்கள் மட்டும் ஸ்ரீ ராகு கேதுகள் என்று கூறுவார்கள். எல்லா கிரகங்களுக்கும் எல்லா நவக்கோள்களுக்குமே ஒரு தசாபுத்தி காலம் என்று வைத்திருக்கிறார்கள். குறைஞ்ச தசையில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் யார் யாருன்னு, நீண்ட தசாபுத்தி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு மனிதனாக பிறந்த ஒருவர்களுக்கு எல்லா திசையும் வருவதில்லை, ஆனால் எல்லா புத்தியும் வரும். இதுவும் நம்ம கணக்கு இல்லை, பெரியவங்க கணக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு மிகச்சிறந்த நற்பலனை செய்யக்கூடிய நைசார்க்கிய சுபர் என்றும் சுபத்தன்மை மட்டுமே நிறைந்த பகவான்கள் கூட ஒரு சில நேரங்களில் தமக்கு அந்த சுப பலனை ஓரளவுக்கு குறைத்தே வழங்க வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலையும் உருவாகி விடுகிறது. என்றுமே பாபகிரகங்கள் என்று அறியப்படுகின்றவர்களும் நமக்கு மிகச்சிறந்த பலனையும் அடைய இருக்கின்றார்கள். பெரியவர்கள் சொல்லுவார்கள், ராகு போல் கொடுப்பாரில்லை என்று. அந்த ஸ்ரீ ராகு பகவானானவர் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் மிகச்சிறந்த செல்வ வளங்களையும் ஆடம்பர மாளிகைகளையும் கோபுரங்களையும் ஆகாசத்தில் பறக்கூடிய வல்லமையும் ஸ்ரீ ராகு பகவான் ஒவ்வொருவருக்குமே கொடுத்து தீர்கிறார். அந்த ராகு பகவானால் என்றென்றுமே கெடுபவர்கள் யாருமே இல்லை. அந்த ராகு பகவான் திசை வராதவர்கள் கூட அவருடைய புத்தி காலங்களில் திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து அவர்களை இந்த ஊரில் ஒருவராக மதிக்கக்கூடிய தலையில் வைத்து வருகிறார்கள். எனவே ஸ்ரீ ராகு பகவானானவர் என்றென்றும் நன்மையை செய்கிறார். அவருடைய காலகட்டங்களுக்கு தீமை எப்பொழுது வருகிறது என்றால், காலையில் சகோதரி சொல்லியதைப் போல ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்திக்கு உச்சம் நேசம் என்று பாடும்போது துலாத்திலே உச்சம் பெறுகிறார் என்று கூறினார்கள். ஆம், துலாம் என்பது தராசுக்கோள் என்பது அளவிடும் கருவி. அது எதை அளவிடுகிறது? நம்முடைய கர்மாவை, நாம் செய்த பாவ புண்ணியங்களை அளவிட்டு அதற்கு ஏற்ப நமக்கு வரக்கூடிய இந்த 7.5 சனி காலங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த காலங்களிலும் நம்முடைய ஒவ்வொருடைய மனிதனும் ஆயுள்காரனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அந்த ஆயுளில் ஒவ்வொருடைய ஆயுளும் 2/3 பகுதியை தன்வசமே வைத்துள்ளார்கள். அது அந்த தன்வசமே வைத்துள்ள அந்த சனீஸ்வரர் தன்னுடைய 7.5 காலங்களிலும் அஷ்டம சனி காலங்களும் அர்த்தாஷ்டம சனி காலங்களும் அவரவர்களுக்கு வேண்டியதை சரியான முறையில் அவர் முற்பிறப்பு இற்பிறப்பு செய்த அனைத்தையும் ஆதரித்து அளவுவிட்டு அவரும் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நம்ம ஏன் முதல்ல பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரக வரிசையில் வருகிறேன் என்றால், உண்மையிலேயே எந்த கிரகம் சுப கிரகமும் அல்ல, எந்த கிரகம் பாபகிரகமும் அல்ல. அத்தத்தம் காலங்களில் நன்மையை மட்டுமே செய்ய இருக்கின்றார்கள். சந்திரன் என்பவர் ஒவ்வொருத்தருக்கும் அழகு காரணமாகவும் தாய் காரணம் மாத்திர காரணங்களாகவும் நாம் அறியப்படுகிறோம். ஆனால் அந்த சந்திரன் தான் குபேர கடவுளாகவும் நாம் வழிபடுகிறோம். குபேரனுடைய அம்சமாக இருப்பவர் வளர்பறை சந்திரன். வளர்பறை சந்திரனில் மாசி மாதம் அல்லது ஒவ்வொரு 3ஆம் முறை வளர்பறை திருதிய திதியில் நாம் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடும் பொழுது நாம் குபேர யோகத்தை பெறலாம். அவர் எந்த ராசி, எந்த புத்தி, என்ன கிழமை எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. அந்த சந்திர பகவானை திருதிய திதியில் மாலை வேளையில் ஒரு அவல் பாயாசம் அல்லது பால் பாயாசம் வைத்து வணங்கும் போது அவருக்கு குபேர சம்பத்து கிடைக்கின்றது. அதே சந்திர பகவான் பௌர்ணமி அன்று எந்த சூழ்நிலை எங்கிருந்தாலும் யார் யாருக்கு என்ன தசாபுத்தி எது நடந்திருந்தாலும் இந்த பௌர்ணமியில் சந்திர பகவானார் தன்னுடைய முழு கிரணங்களால் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அன்று
பால் பாயாசம் அல்லது பால் பாயாசம் செய்து அன்று இரவு படிக்கும் குழந்தைகளுக்கும் நாமும் எல்லோரும் சேர்ந்து இரவு உணவு அந்த சந்திர பகவானினுடைய ஒளியில் நாம் உண்டோமானால் எல்லா குழந்தைகளும் மிகச்சிறந்த கல்வி ஞானத்தோடு வளருவார்கள். நாம் ஒரு குழந்தையை இப்படித்தான் படிக்கணும், இன்னதான் படிக்கணுன்ற நிர்பந்திக்கக்கூடாது. ஆனால் அந்த குழந்தையே தான் என்ன ஆகணும், எப்படி படிக்கணும் என்றதை முடிவெடுத்து அந்த குழந்தையை நம்மை வளப்படுத்தும். எனவே சந்திர பகவானானவர் என்றென்றும் நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கடுத்து ஐயா துரை அவர்கள் கூறினார்கள், திருமண பொருத்தத்தில் தோஷம் என்பது. ஆம், இப்பொழுது திருமண ஏற்பாட்டாளர்கள் கையில், அதாவது கைபேசியில் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, பொண்ணுட்டுக்கு போகிறாங்க. பிறந்த நேரத்தை சொல்லு, பையனா பிறந்த நேரத்தை சொல்லு. இவனுக்கு அந்த தோஷம் பெரிய தோஷமாக இருக்குது, இந்த தோஷம் பெரிய தோஷமாக இருக்குது, இதுக்கு இப்போயே பொண்ணு தான் பண்ணணும், இந்த பையனை தான் பண்ணணும்னு சாதாரணமாக அவங்க வாயில் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அது உண்மை இல்லை. அதை பற்றி தெளிவாக விளக்கிய ஐயா அவர்களுக்கு, ஐயா அவர்களை விட அவருடைய குருநாதருக்குமாக சேர்ந்து மாபெரும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருமண பொருத்தத்தில் உண்மையிலேயே இந்த செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் தோஷம் அல்ல, ராகுகே தோஷம் என்பது ராகுகேது தோஷம் அல்ல. தோஷம் என்பது ஒரு அடைவு சொல். அதை நாம் உள்வாங்க வேண்டும். இப்போ எல்லோருமே பயப்படுவது இந்த செவ்வாய் தோஷமும் ராகுகேது தோஷம் என்று. அது எங்கு எப்படி இருப்பார்கள் என்று இருக்கின்றார்களோ, எந்தெந்த சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அதன் பொருட்டே பலன் ஏற்படுமே தவிர, ஐயா தெளிவாக விளக்கியதைப் போல இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. செவ்வாய் தோஷம் என்பது அவர் உடல்வாகுவை குறிக்கக்கூடியது. பழங்காலங்களிலெல்லாம் ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது இப்போ மாதிரி லேப் டெஸ்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி கூட நான் போயிட்டு பொண்ணுக்கு என்ன பிளட் என்ன இருக்குது, மாப்பிள்ளைக்கு என்ன பிளட் குரூப்புன்னு கேட்டால் ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய கூட்டம் இன்னமும் இருக்குது. ஆனால் செவ்வாய் தோஷம் என்பது பெரும்பாலும் ஓ பாசிட்டிவ் அல்லது பாசிட்டிவ் வகையான இரத்த வகை கொண்டவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், குணாதிசயங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பம்பை அடிக்கிறது, இந்த உடுக்கடிச்சாலும் உடனே சாமி ஆடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 90% பேர் இந்த ஓ பாசிட்டிவ் வகையை சேர்ந்தவர்கள். அப்படி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருவருக்கு, அதே மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருவரை திருமண பந்தத்தில் இணைக்கும் போது அங்கே சமாதானம் என்பது சிறப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு ஈகோ அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத தான் அன்னைக்கு எளிமையாக சொன்னாங்க, என்னென்னு கேட்டாங்க. ஆனால் அந்த நேரங்களில் இந்த ஜோதிடங்களெல்லாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் நம்ம பகுதியில் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கல, சொந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உறவு முறைகளில் சொத்துக்காகவும் உறவு பிரியக்கூடாது என்பதற்காகவும் சாமி அது எதுவாக இருந்துட்டு போட்டோம், இது பொண்ணு இது மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணலாம், அது கூட பரவாயில்ல, சாமி தை மாதம் 13ஆம் தேதி வச்சுருங்கிறோம், நல்லா கதா பார்த்து சொல்லு. அவங்க எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. அன்னைக்கு பார்த்தா அன்றைக்கி எதுக்குமே ஆகாத இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பரியங்க யோகத்துக்கே தகுதி இல்லாத ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளில் முகூர்த்தம் குடிச்சிட்டு அவங்க வர்றாங்க, சாமி நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், உங்கள் வார்த்தை என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலான்னு கரெக்டாக. ஏன் சாமி மண்டபம் பார்த்துட்டீங்களான்னா 3 மாதத்துக்கு முன்னே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு சாமி, வாத்திகாருக்கு 6 மாதத்துக்கு முன்னே கொடுத்துட்டோம், கிடைக்காது, இன்றைக்கி முகூர்த்தம் நல்லாக்குதான் பார்த்து சொல்லுது. இந்த கேள்விக்கு என்ன பதிலை சொல்லுவது? இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நவக்கோள்கள் அனைத்தும் நன்மையை மட்டுமே தான் செய்யும், என்றுமே தீமை செய்வதில்லை. அதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு. அந்த தலைப்பின் ஊடாக இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை இந்த ஜாதக பொருத்தங்களை கணக்கிடுவதில் தான். ஒவ்வொருவருக்கும் எத்தனாயிரம் பொருத்தம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவரவர் விதி வகுத்த வழியில் ஒரு சில தினம் நடந்துத்தான் தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை ஜெயிக்கிற ஒரு வழின்னு எடுத்துக்கிட்டால் மிக சுலபமான ஒரு வழி இருக்கின்றது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல நாள்லையோ அல்லது ஒரு மற்ற ஒரு நாட்களிலேயோ திருமணம் முடித்திருந்தார், அவர்களுடைய பகிரியங்கத்து யோகத்தை, அந்த ஆதி பரியங்க யோகத்தை கணித்து அதற்கென்று ஒரு சுப முகூர்த்தத்தை எடுத்து நடத்தி கொடுத்தால் அவர் பெரும்பாலும் வெற்றியடைகிறார்கள் என்பது எங்களுடைய குருநாதர்களுடைய அருளுரை. இப்படியே இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும், சந்திர பகவானை பார்த்தோம், சூரிய பகவானை பார்த்தோம், புதன் பகவான் என்றுமே சுபத்தன்மை மிக்கவர். புதன் பகவானை வீடாகிய மிதுனத்தில் சூரிய பகவான் தவிர மற்ற யாருமே பகையோ
நீசமோ பெறுவதில்லை. மிதுனத்திற்கு விதுனமில்லை என்று கூறுவார்கள். அந்த மிதுனத்தில் பார்த்தீர்கள் என்றால் புதன் பகவான் இருந்திருக்கும் போது அவருடைய 7ஆம் பார்வையாக தனுசை பார்த்து கொண்டிருப்பார். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. இந்த தனுசு ராசியிலும் நல்லா கவனித்து பாருங்கள், அங்கேயும் ஒருத்தர் மட்டும்தான் பகையாக இருப்பார். அப்போது இந்த மிதுனத்திற்கு விதுனம் இல்லை என்று கூறுவது எல்லாருக்கும் நல்லவங்க, பரவாயில்ல, ஆனால் என்ன கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும், மற்றபடிக்கு நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நாம் கருத்தில் கொண்டு தான் திருமண பொருத்தத்திற்கு நாம் நன்மையெல்லாம் சேர்க்க வேண்டும். நம்மை நாடி வருபவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் இன்றும் பெரும்பாலும் இந்த திருமண ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொண்டால் வருகிற மணமக்களுக்கு நல்லது என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு ஏற்பாட்டாளர்களும் சின்ன ஒரு சாஃப்ட்வேரில் அது ஒரு பக்கம் மட்டும்தான் காட்டும். போட்ட உடனே 8 பொருத்தம் இருக்குது, 16 பொருத்தம் இருக்குது, 12 பொருத்தம் இருக்குது, செவ்வாய் தோஷம் உண்டு இல்லை, ராகுகேது தோஷம் உண்டு இல்லை, இவ்வளோ தான் பேசும். அதுக்கு மேலே அது எதுவும் பேசாது, அதுக்கு சிந்திக்க தெரியாது. அதில் என்ன உள்ளீடு இருக்கின்றதோ அது மட்டும்தான் வரும். எனவே அதை ஒரே காரணத்தை நம்பி நல்ல ஒரு மணமக்களை, நல்ல ஒரு குடும்பத்தை வீணாக்க வேண்டாம் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக திருமண ஏற்பாட்டாளர்களுக்கு பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த ஜாதகத்தை வாங்கி கொண்டு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு ஜோதிட பெருமக்களை அணுகி இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கூட ஒரு கருத்து சொல்லலாம். ஒரு கருத்தை நேர்மறையாக சொல்லுவது என்று சொல்லுவது ஒரு பழக்கத்தில் கொண்டு வாருங்கள். பல பெண் குழந்தைகளின் பெற்றவர்கள் இன்று மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அதைவிட இன்று ஆண்களை பெற்றவர்கள் ஒரு வகையில் மனநிலை சரியில்லாத நிலையிலே இருக்கின்றார்கள். 30 வயது ஆகிவிட்டது, எங்கே போனாலும் அந்த தோஷம் இந்த தோஷம், அத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன வருத்தலை மனச்சோர்வில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எளிமையான காலையில் ஐயா அவர்கள் கூறினார்கள், எந்த பரிகாரத்தோடு சிறந்த வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரங்கள் என்பதே பரிகாரம் சொல்கிறவங்களுக்கும் நல்லது, பரிகாரம் செய்கிறவங்களுக்கும் நல்லது. அது என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. எனவே அந்த வாழ்வியல் பரிகார முறையில் அவர்கள் ஆண்களை பெற்றவராக இருந்தாலும் மகள்களை பெற்றவராக இருந்தாலும் அருகில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருச்சன்னதியிலோ அல்லது சிவபெருமானுடைய திருச்சன்னதியிலோ பள்ளியறை பூஜையை தொடர்ந்து பார்த்து தரிசித்து வந்தார்களே ஆனால் எந்த வகையான தோஷமும் இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைகிறது என்று எமது குருநார்கள் மேலும் மேலும் சொல்லியிருக்கின்றார்கள். இதுவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பயமுறுத்தக்கூடிய திருமண ஏற்பாட்டாளர்களுக்கும் கவனத்திலே கொண்டு அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது முருகன் சன்னதி, முருகனுடைய கோவில், அந்த கோவிலில் இரவு பள்ளியறை பூஜை முடிந்தால் பள்ளியறை பூஜை போகும்போது கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் கடவுளுக்கு, கொஞ்சம் பழமும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி செஞ்சிங்கனாக்கா நம்முடைய மக்களுக்கு மனமார்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு எமக்கு நன்றி, வாய்ப்பளித்த எமது குருமார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க குருப்புகள், வாழ்க வாழ்க. நவக்கோள்களை பற்றி பேசணுன்னா 9 நாள் கூட பத்தாது, அவ்வளோ பேசலாம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவம் செய்கிறோம்.